ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை அக்டோபர் 4த் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எங்க சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல இன்னும் அப்டின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாரி நெறைய சீரியல்ஸ், நெறைய ஷோஸ் நாங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கல அப்டின்னா கண்டிப்பா எங்களோட பிளேலிஸ்ட்ல போய் எல்லா வீடியோவும் பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா நேத்தோட கன்டினியூஷன் தான். கோயில் ஆஃபீசர் இருக்கார் இல்லையா? அவர் வந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப முத்து மறைஞ்சிட்டு இருக்காரு. முத்துவோட ஃப்ரெண்ட் வந்து போய் பேச்சு குடுத்துட்டு இருக்காரு. அப்ப முத்து ஃப்ரெண்ட் போய் இந்த கோயில் ஆஃபீசர்ட்ட சொல்றாரு, இந்த மாரி வந்து எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு சார். தங்கச்சி ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்ல. ஸோ என் தங்கச்சி தான் குடும்பத்த பார்த்துக்கணும். அவ தான் இப்ப இன்கம் ஜெனரேட் பண்ணணும். ஸோ அவளுக்கு வந்து நல்லா பூ கட்ட தெரியும். நான் கேள்விப்பட்டேன். உங்க கோயில்ல வந்து வெளில கடை வச்சிருக்கவங்களோட காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த அந்த இடத்த எங்களுக்கு குடுத்தீங்கன்னா, என் தங்கச்சி வந்து பூ கட்டி பொழச்சுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த கோயில் ஆஃபீசர் சொல்றாரு நல்லவர் மாரி, கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன். பட்னா வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து புக் பண்ணிட்டாங்க. 10,000 குடுத்துட்டு, ஆ உன் தங்கச்சி கஷ்டப்படுறான்னு சொல்றா. எனக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. வேணா ஒண்ணு பண்ணலாம். அவங்க குடுத்த 10,000 நீ குடுத்துட்ட அப்படின்னா, நான் உன் தங்கச்சிக்கு அந்த இடத்த குடுத்துர்றேன். உன் தங்கச்சி இது பண்ணிக்கட்டும் அப்படிங்கிறாரு. உடனே முத்து ஃப்ரெண்ட் எது சொல்றாரு, 10,000ங்கிறது அதிகமா இருக்கே, கொஞ்சம் குறைச்சுக்க முடியாது அப்படிங்கும்போது, அது கோயில் ஆஃபீசர் சொல்றாரு, 10,000ங்கிறது உனக்கு அதிகமா இருக்கலாம். பட் 10,000 குடுத்துட்ட அப்படின்னா, நீ டெய்லிக்கும் 500, 1000 சம்பாதிக்க போறல்ல. ஸோ அத பணத்த யோசிக்காத. இத குடுத்துட்டா நான் உனக்கு குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி டீல் பேசுறாங்க. உடனே முத்துவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு, கண்டிப்பா சார் நான் வந்து குடுக்குறேன். ஆ கோயிலுக்கு வரட்டுமா? இல்ல இங்கேயே குடுக்கலாமான்னா, இல்ல இல்ல இந்த இடத்துக்கே வந்து குடுத்துரு அப்படின்னு கோயில் ஆஃபீசர் சொல்றாரு. ஸோ இதோட இந்த சீன் முடியுது. உடனே முத்து ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவன் லஞ்சம் வாங்குறவர் தான். யாரோ தூண்டி விட்டு காசு வாங்கிட்டு தான் இந்த கடைய காலி பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிய வருது அவங்களுக்கு. ஸோ அடுத்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா, மீனாவோட சீன் தான். மீனா வந்து கோயில்ல இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அம்மா வந்து எப்படி கோயில் அந்த வாசல்ல வந்து கடை நடத்திட்டு இருக்காங்க. எவ்வளோ குவாலிட்டியா வந்து பூவா இருக்கட்டும், கரும்பு ஜூஸா இருக்கட்டும், எவ்வளோ குவாலிட்டியா குடுக்குறாங்க அப்படின்னு, அந்த கோயில் வரவங்கள்ட்ட வந்து என்ன பண்றாங்கன்னா, கையெழுத்து வாங்கி ஒரு ஒப்பீனியன் மாரி வாங்குறாங்க. அதே சைடு பார்த்தீங்கன்னா, சத்யா இருந்துகிட்டு வீடியோ எடுக்குறாரு. இது மாரி வந்து ஒரு அம்மா சொல்றாங்க, வெளில வந்து கோயில் ஜூஸ் கடை வச்சிருக்கவங்களும் சரி, பூக்கடையும் சரி, ரொம்ப தரமான பொருட்கள் தான் குடுத்துட்டு இருக்காங்க. நாங்க உங்கள்ட்ட நெறைய நாள் வாங்கிட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்லி வீடியோவும் குடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் குடுத்து மேபி கார்ப்பரேட் ஆஃபீசர்ட்ட பேசலாம் அப்படின்னு நெனச்சிருப்பாங்க போல. ஸோ இந்த மாரி சீன் போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மீனாவோட வண்டி வந்து வெளில நின்னுட்டுருக்கு. அப்ப சிந்தாமணியோட ஆளுங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அத வந்து எப்படியோ தூக்கிடுறாங்க. லாக்ல தான் இருக்கு. பட் எப்படியோ ஒரு 4 பேர் சேர்ந்து 5 பேர் தூக்கி குட்டி யானையில போட்டுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மீனாவும், சத்யாவும் வந்து வெளில வராங்க. அந்த வீடியோ, அந்த லெட்டர்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வெளில வரும்போது வண்டிய காணோம். உடனே 2 பேத்துக்கும் ஷாக் ஆயிடுச்சு. என்னடா வண்டிய காணோம். இப்ப நீங்க தான் வந்து போனோங்கிறாங்க. அந்த வண்டிய எடுத்துட்டு போனவங்க வெளில தான் நிக்கிறானுங்க. அவனுங்கள்ட்ட போய் மீனா கேட்கறாங்க, இது மாரி வந்து என் வண்டிய பார்த்தீங்களா? அப்படின்னோனே, இல்ல நாங்க பார்க்கலங்கிறாங்க. எல்லாரும் கேட்கறாங்க, வரவங்க போறவங்கலாம் யாருமே இல்ல பார்க்கலங்கிறாங்க. ஸோ அதோட அந்த சீன் முடியுது. ஆ கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க மீனா, எனக்கு ஆசையா வாங்கி குடுத்தாரு உங்க மாமா. இப்ப நான் தொலைச்சுட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, முத்து ஃப்ரெண்டும் அந்த கார்ப்பரேஷன் ஆஃபீசர் வீட்டுக்கு போறாங்க டைரக்ட்டா. போயிட்டு அவர்ட்ட போய் சொல்றாங்க இது மாரி, "சார் எங்க அத்தை தான் அவங்க. அ இது மாரி ரொம்ப நல்லவங்க. தரமான பொருட்கள தான் இது பண்ணுவாங்க. ஆனா யாரோ போட்டு குடுத்துருக்காங்க. ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். நாங்க அந்த கோயில் ஆஃபீசரயே விசாரிச்சோம். அவருமே வந்து தப்பானவரா இருக்காரு. லஞ்சம் வாங்குறவரா இருக்காரு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே கார்ப்பரேஷன் ஆஃபீசர் சொல்றாரு, இல்லப்பா அதெல்லாம் இது பண்ண முடியாது. லைக் ஒரு தப்ப ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா, யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க தப்பா நடந்துருக்கீங்க தானே. எப்படி சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இல்ல சார் இது வந்து ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீங்க நாளைக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, நான் வந்து அந்த கார்ப்பரேஷன் அந்த கோயில் ஆஃபீசர் வந்து தப்பானவர நான் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்பா நான் ஒரு கார்ப்பரேஷன் ஆஃபீசர், நீ கூப்பிட்டுட்டு தான் வரணுமா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. போங்கப்பா போங்கன்னு கிளப்பி விட்டுறாங்க. உடனே முத்து ஃப்ரெண்டு வெளில வந்துடுறாங்க. சோகமா தான் இருக்காங்க. அப்பன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம விஜயா அம்மாக்கு வந்து டாக்டர் பட்டம் குடுக்குறேன்னு ஒரு அம்மா வந்தாங்க இல்லையா? பார்வதி ஆன்டியோட ஃப்ரெண்ட். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் ஆஃபீசரோட ஒய்ஃப் போல. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, "என்னப்பா முத்து எங்க வீட்டு வாசல்ல நிக்கிறேன்னா, இது உங்க வீடு தான மேம் எனக்கு தெரியாது. இது மாரி இந்த மாரி விஷயங்கள்லாம் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. உடனே அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கார்ப்பரேஷன் ஆஃபீசர்ட்ட பேசிட்டு இருக்காங்க. முத்து ரொம்ப ஹானஸ்ட்டானவரு. அவங்க அம்மா வந்து தப்பான முறையில ஒரு டாக்டர் பட்டம் வாங்குறத கூட தடுத்து அத ப்ரூவ் பண்ணாரு. ஸோ அவ்வளோ ஹானஸ்ட்டானவரு. இதுலயும் ஹானஸ்ட்டா தான் இருப்பார்ன்னு நம்பிக்கை இருக்கு. அவர் சொல்ற மாரி நாளைக்கு போய் நீங்க பாருங்க. அந்த கோவில் ஆஃபீசர் வந்து உண்மையா தான் இது பண்றாரா? இல்ல இவங்க சொல்ற மாரி தானா? அப்படிங்கிறாரு. உடனே கார்ப்பரேஷன் சொல்றாரு, கண்டிப்பா நான் வரேன்ப்பா. இவ்வளோ சொல்றாங்க எங்க ஒய்ஃப். நாளைக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. ஸோ முத்து வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா, மீனா வந்து அருண்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. இது மாரி வண்டி காணாம போச்சு அப்படின்னு. உடனே அருண் வந்து அவங்க இது கான்ஸ்டபிள்ட்ட போயிட்டு ஒரு இது ஃபைல் பண்ண சொல்றாரு. ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அருண் நினைக்கிறாரு, எல்லாருமே நம்மள்ட்ட தான் வராங்க. ஏதாவது ஒரு இஷ்யூன்னா, நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துட்டோம் அப்படின்னா, முத்துவ யாருமே மதிக்க மாட்டாங்க. நம்மள தான் மதிப்பாங்க அப்படின்னு அருண் நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ இதோட அந்த சீன் அப்படிங்கிறது முடியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ருதி சீன் எப்பவுமே ரொம்ப காமெடியா இருக்கும். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு ஸ்ருதிய பிடிக்கும் அப்படின்னா, கமெண்ட்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ருதி கேரக்டரா இருக்கட்டும், ரவி கேரக்டரா இருக்கட்டும். ஸோ ஸ்ருதி வந்துட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அ ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் வராரு. அவர் வந்து வெஜிடேரியன் போல. அவர் சொல்றாரு, இது மாரி வந்து நான் நல்லா சமைப்பேன் அப்படிங்கிறாரு. உடனே ஸ்ருதி வந்துட்டு சொல்றாங்க, ஆ
உடனே ஸ்ருதி சொல்றாங்க, "நாங்க தான் அந்த அ இதிலேயே போட்டிருந்தோமே கரெக்ட்டா, இது மாரி வெஜ் அண்ட் நான்வெஜ் 2மே சமைக்கணும்." அப்படிங்கிற மாரி. அதுக்கு அவர் சொல்றாரு, "ஆஹா! சரியா நாங்க பார்க்கலயே. நீங்க வந்து ரொம்ப குட்டியா போட்டிருக்கீங்க. அதனால தான் எனக்கு தெரியலங்கிறாங்க." உடனே ஸ்ருதி சொல்றாங்க, நல்லா சமைக்கணும் அப்படின்னா நல்லா கண்ணு தெரியணும். நீங்க பாட்டுக்கு ஏதாவது சமையல்ல விழுந்துருச்சு அப்படின்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? ஸோ அதனால வந்து நீங்க செலக்டட் கிடையாது. நீங்க போங்கன்ட்டாங்க." உடனே அவரும் போயிட்டாரு. அடுத்து ஒருத்தர் வராரு. நல்லா டீ ஷர்ட் நல்லா இது அ டக்கின்லாம் பண்ணிட்டு வராரு. அவர்ட்ட கேட்குறாங்க ஸ்ருதி, சொல்லுங்க உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்கும்போது, நீங்க எவ்வளோ சேலரி தருவீங்கன்னு சொல்லுங்கன்னாங்க. சேலரி இருக்கட்டும் ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட்டு என்னென்ன உங்களுக்கு ஸ்கில் இருக்கு, என்னென்ன சமைப்பீங்கங்கும்போது, இதுல நீங்க சேலரி சொல்றத பொறுத்து தான் நான் எப்படி சமைக்கணுங்கிறத முடிவு பண்ணுங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்றாங்க, சேலரிய வச்சு மைண்ட்ல வச்சு நீங்க பண்ணீங்கன்னா, அது உங்க டேஸ்ட்டே வராது. ஸோ நீங்களும் போலாம் அப்படின்றாங்க. ஸோ அடுத்து ஒருத்தர் வராரு 3வது. அவர் வந்து ரவியோட அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாரி தெரியுது. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, ஆமா அவங்க எங்கேயோ பார்த்த மாரி இருக்கணும்னா, அவரோட ஒரு இதே வந்து காமா கம்போஸ்டா தான் பேசிட்டு இருக்காரு. அவரு சொல்றாரு, இது மாரி வந்து எனக்கு வெஜ், நான்வெஜ் 2மே சமைப்பேன். நீங்க இப்பவே என்ன செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து சமைச்சு குடுக்குறேன். அத நீங்க ரிவ்யூ பண்ணிட்டு கூட செலக்ட் பண்ணுங்கன்னாரு. உடனே ஸ்ருதி வந்து, "இது நல்லா இருக்கே! அப்ப ஞாயித்துக்கிழமை எங்க ஃபேமிலி எல்லாருக்கும் நீங்க சமைச்சு குடுத்துருங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து ஒப்பீனியன் எடுத்து, நாங்க உங்கள செலக்ட் பண்ணாம வேண்டாமா? நான் கண்டிப்பா சொல்றோங்கிறாங்க." ஸோ இதோட இந்த சீன் முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மனோஜ் வராரு. மனோஜ் அவங்க வீட்ல மனோஜ், விஜயா, அண்ணாமலை, ரோஹிணி, முத்து எல்லாம் இருக்காங்க. அப்ப மனோஜ் சொல்றாரு, நான் வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட், 2500 ஸ்கொயர் ஃபீட் ஒரு இடம் பார்க்க போறேன். அந்த இடத்துல வந்து நியூ பிரான்ச் நான் வைக்க போறேன் அப்படிங்கிறாரு. உடனே அண்ணாமலை வந்துட்டு, "ஏன்டா இப்பதான் ஃபர்ஸ்ட் கடையே ஓப்பன் பண்ணியிருக்க. அதுவே இப்பதான் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. இப்ப அது காசு இருக்கா உனக்கு செகண்ட் கடைய ஆரம்பிக்கிறதுக்குன்னோனே, உடனே முத்து சொல்றாரு, அவன் தான் 17,00,000 எடுத்துட்டு ஓடுனானே. இது இப்ப யார எதுல எடுத்துட்டு ஓட போறான்னு தெரியல அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. உடனே ரோஹிணி வந்துட்டு, முத்து எப்போதுமே இதான் உங்களுக்கு வேலையா? ஒரு நல்ல விஷயம் சொன்னா அத நீங்க வந்து சப்போர்ட் கூட பண்ண மாட்டேங்கிறாங்கறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது மக்களே. நாளைக்கு சண்டே. ஸோ மண்டே வந்து ஐ மீன் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா நானும் அந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்றேன். என்னென்ன நடக்க போகும், என்னென்ன ட்விஸ்ட் இருக்கும் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது மட்டும் இல்லாம நாங்க நெறைய சீரியல்ஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நெறைய பிக் பாஸ் ஷோஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை. நன்றி மக்களே.